எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது சாத்தான் நம்மை தாக்கக்கூடும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அல்லது அவனும் தாக்க ஆரம்பிக்கிறான் என்று. இந்த தாக்குதல் பிசாசிடமிருந்து வரும், உலகத்திலுமிருந்து வரும், உலக மக்களிடமிருந்து வரலாம், உலகத்தின் காரியங்களிலிருந்து வரலாம். நம்முடைய மாம்சமும் நமக்கு விரோதமாக எழும்பலாம். நான்காவதாக கண்களுக்கு புலப்படாத இன்விசிபிள் ஸ்பிரிட்ஸ், ஆவிகள் மூலமாகவும் இந்த தாக்குதல் என்ன செய்யலாம், நடக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழக்கத்தின்படி இந்த செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் போகாதபடி கொஞ்சம் கவனித்து நீங்கள் கேட்பீர்களே ஆகில் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு, உலகம், மாம்சம், கண்களுக்கு புலப்படாத ஆவிகள் கொண்டு வருகிற போராட்டங்களை இனம் கண்டு நீங்கள் சுலபமாக என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லும்போது அப்படியாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை அதிகமாக என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறாங்க. அதனால் ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை செய்தி வந்த ஆலயத்துக்கு வந்து செய்தியை கேட்டுட்டு போகணும் என்று இல்லாதபடிக்கு இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிசாசு, உலகம், மாம்சம், கண்களுக்கு புலப்படாத ஆவிகளால் வருகிற அந்த தாக்குதலை ஒரு கால் நம்முடைய மாம்ச பலத்தினால் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க முடியாது. கவனம், உங்கள் பொருளோ பணமோ உங்களுடைய படிப்போ இந்த நான்கும் தாக்குகிற அந்த தாக்குதலை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. ஆகையினால தான் இந்த 4 தாக்குதலை நாம் எதிர்த்து நிற்பதற்கு தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தை, அவருடைய வல்லமையும் ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். ஹல்லேலூயா. எபேசு சபை விசுவாசிகளுக்கு மாத்திரம் பவுல் அப்போஸ்தலன் ஏன் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்தும் ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்தும் எழுதியிருக்கிறார் என்பதை குறித்தும் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, பிசாசானவன் இருக்கிறது உண்மை என்றும் அவன் வல்லமை உள்ளவன் என்றும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு பேட்டில் கிரவுண்ட், யுத்த களம் என்றும் இதில் நாம் போராடி ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் புனித பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இந்த வேத பகுதியை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இறுதியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி பிசாசினுடைய தந்திரங்கள் என்ன என்றும் இவன் பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்களையும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பக்தர்களையும் இன்றைய நாள் விசுவாசிகளையும் எவ்விதமாக வஞ்சித்து தாக்குகிறான் என்பதையும் குறித்து நாம் என்ன செய்தோம், தியானித்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பேட்டில் கிரவுண்ட், யுத்த களமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் சரி நானும் சரி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லதுதான், அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். ஆனால் அதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் என்ன செய்கிறான், சில தடைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அதிலும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. புதிதாய் வந்தவர்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், ஏயா நாங்கள் இயேசுவை தேடி வந்தோம், எங்களுக்கு ஏதாவது தொழில் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்களுடைய நோயெல்லாம் நீங்கும், எங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கும் என்று வந்தோம். நீங்கள் என்னமோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும், ஆவிக்குரிய ஆயுதங்களை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று நீங்கள் சொல்லலாம். புரியாது. இதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால் ஆதியாகமத்திலே ஆண்டவராகிய தேவன் ஆதி பெற்றோரை படைத்ததையும் அவருடைய வீழ்ச்சியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவருடைய நோக்கத்தையும் சொன்னால்தான் உங்களுக்கு எல்லா காரியமே புரியும். இதெல்லாம் இப்பொழுது விலைக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பிசாசு அதை தடுக்கிறான், ஆகையால் நான் யுத்தம் செய்து வெற்றி பெறவே தேவன் விரும்புகிறார் என்று விசுவாச அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை வாக்குத்தத்த பூமிக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு வரும்போது பிசாசு அநேக தடைகளையும் அநேக யுத்தங்களையும் நடப்பித்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு தடைகளையும் அவர்களை ஜெயம் பெற வைத்து யுத்தங்களில் வெற்றி பெற வைத்து கானானுக்குள் கொண்டு வந்தார். ஆனால் கானானுக்குள் கொண்டு வந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் அவர்கள் வந்தாலும்
அங்கு யுத்தம் என்ன செய்தது? நடந்து கொண்டே இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்பதை மறந்து விடாதபடிக்கு அதை ஜெயங்கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பள்ளி அல்லது கல்லூரி மாணவன் அல்லது மாணவி அல்லது ஒரு தொழிலிலே முன்னேறுகின்ற ஒரு தொழில் அதிபரை பார்ப்பில்லையாகின் அவர்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல மார்க் எடுத்த அந்த பள்ளி மாணவனையோ அல்லது கல்லூரி மாணவனையோ அழைத்து, நீ இவ்வளவு ஹை மார்க்ஸ் எடுக்கிறதற்கு காரணம் என்ன என்று கேட்போமானால் இன்னொரு காரியத்தை சொல்லுவான். ஐயா, நான் முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன், ராத்திரி முழுவதும் நான் தூங்காமல் உறங்காமல் போராடி காலையிலே எழுந்து அதிகாலையில் எழுந்து டிவி நிகழ்ச்சிகள் கூட ஒன்றும் பார்க்காதபடிக்கு நான் புத்தகத்தை படித்து தான் போராடி இந்த மார்க்குகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வான். அதேபோல் தொழிலதிபரை நோக்கி கேட்பில்லையாயின் அவர் ஒரே வார்த்தையை சொல்வார், நான் போராடாத போராட்டமே இல்லை, போராடி தான் இந்த ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. எப்படி உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உலக பிரகாரமான போராட்டம் இந்த உலகத்தோடு அந்த வெற்றி இதோடு நின்றுவிடும். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் பெறுகிற வெற்றி நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அந்த பவர், அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையும் ஆவிக்குரிய அந்த போர் ஆயுதங்களின், போர் ஆயுதம் என்றால் AK-47 அருவாள் கத்தி கம்பெல்லாம் கிடையாது, நான் பின்பகுதியில் நான் சொல்லுகிறேன். அந்த ஆயுதங்களும் நாம் அணிந்தவர்களாக இருப்போமானால் பிசாசானாலும் சரி, உலகமானாலும் சரி, மாம்சமானாலும் சரி, அல்லது கண்களுக்கு புலப்படாத ஆவிகளாக இருந்தாலும் சரி, நம்மை அது ஜெயம் பெறாதபடிக்கு நாம் அவைகளை ஜெயம் பெறுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டிவி நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானாலும் சரி, அல்லது சுவிசேஷ கூட்டங்களில் கலந்து கொண்டுகிறவர்களாக இருப்பீர்களாயில் அங்கும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு அதை செய்வார், கண்ணீரை துடைப்பார், அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கிறது என்பதையும் அதன் மூலமாக அவர்கள் ஜெயம் பெற வேண்டும் என்கிற அந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நான் அப்படி இல்லாதபடிக்கு ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்கள். இல்லையா? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் இதுபோல் ஒரு சிறுமி இடத்திலே ஒரு காரியத்தை கேட்டார்களாம். ஏமா, பிசாசு உன்னை தீமையான காரியத்தை செய்ய சொல்வானே, ஆனால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டபோது அந்த பிள்ளை கொஞ்சம் கூட பதட்டப்படாமல், கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே பதில் சொன்னான். நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா ஆவியானவர்கிட்ட நான் ஜெபிச்சு சொல்கிறேமோ பதிலும் சரியாக இருக்காது. அழகாக சொன்னாலாம். என்ன சொன்னாலாம்? பிசாசானவன் நான் தீமையான காரியத்தை, தீங்கான காரியத்தை செய்யும்படி என்னுடைய இதய கதவை தட்டும்போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னக்குள் வாசமாக இருக்கிற ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா நீங்கள் போய் கதவை திறங்கன்னு சொல்லுவேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏசு கதவை திறக்கும்போது சாத்தா நிற்பானோ? அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன்.
சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya 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 oh hallelujah amen hallelujah 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹalleluya. அநேகமான நேரங்களில் நம்ம பொய்யே சொல்கிறோம், உள்ளே இருக்கிறவரை செயல்படுத்த விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னு சொல்லுகிறேன்னா, எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த சின்ன பிள்ளைக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. பிசாசு வந்து தீமையானதை செய்ய சொல்லும் போது, எனக்குள் இருக்கிறவரை நான் கதவை திறக்க சொல்லும் போது பிசாசங்க நிற்பானோ? அதனால தான் இன்றைக்கு அநேகர் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஜெயம் பெரிய முடியாதபடிக்கு தோல்வி தோல்வி தோல்வி. எல்லாத்தையும் நான் சொல்வேன், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஒரு சில. எபேசு சபை மக்கள் அல்லது விசுவாசிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபையினால் சுவிகார புத்திரர்களாக முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அவங்களுடைய பிகாட்டன் சன், பிதாவுடைய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன். நாமெல்லாம் அடாப்டட் சன் டாட்டர்ஸ், சுவிகார புத்திரர்கள், புத்திரிகள் நம்மெல்லாம். அதே போல எபேசு சபை விசுவாசிகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு சுவிகார புத்திரர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், விசுவாசம் உள்ள ஜீவியம் ஜீவித்தார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள், உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அனுபவத்தை பெற்ற அந்த சபை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விழுந்து போன 7 சபைகளில் முதல் சபை அதுதான். விழுந்து போன சபைகளில் முதல் சபை அதுதான். ஹலோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற சபை. ஆசீர்வாதத்தை தூக்கி வச்சிருங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே நீ நடக்க வேண்டிய பாதைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டு, நல்ல கரங்களை தட்டு. இல்லையா? எபேசு சபை விசுவாசியில் ரட்சிக்கப்பட்டவுடன் பல நல்ல காரியங்களை செய்தார்கள். பாவத்தை விட்டார்கள், பரிசுத்தமானார்கள், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டார்கள். அப்போஸ் ஃபால்ஸ் டீச்சிங், கள்ள உபதேசத்தை எதிர்த்தார்கள். கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்ட அவர்கள்தான் கடைசி நாளில் சாத்தானுடைய வஞ்சகத்தினால் என்ன செய்தார்கள்? இந்த கிரியைகளையெல்லாம் விட்டுவிட்டார்கள். ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பையும் விட்டுவிட்டார்கள். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு, ஆதியில் செய்த கிரியைகளை எல்லாம் விட்டுட்டாங்க. வருது நம்மங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். இது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசிகளுடைய அவல நிலை. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு இஸ்ராயல் மக்கள் மனவாட்டியாக மனைவியாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த
உன் இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். நீ என்னோடு வாழ்க்கைப்பட்ட போது உன்னுடைய நேசம், அவர் லவ் அஸ் நியூலி வெட்ஸ், புதிதாய் திருமணமானவர்களுக்கு இருந்த அன்பை போல் அல்லவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம். இன்னைக்கு என்னை விட்டு தூரப்பட்டு போவதற்கு என்ன மாயை நீ பின்பற்றினாய் என்று கேட்டார். தேவஜனமே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆதி அன்பு, புதிதாய் திருமணமானவர்களுக்கு இருக்கிற லவ் இல்லையா? புதுசாக திருமணமானவங்க அந்நியமாக இருப்பாங்க, லவ் இல்லையா? அன்பு என்ன செய்கிறது? ஆண்டு கணக்கில் அப்படியே குறைஞ்சு வருவது போலதான் இங்கு இருக்கிற உங்களிலும் அநேகர் ஆதியிலே கர்த்தருக்கென்று செய்த காரியங்கள், கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த அன்பு குறைஞ்சிச்சு. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறின மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனது உருகிடுமே. மங்கும் திரிகளெல்லாம் அணையுதே, மனது உருகிடுமே. தேவ ஜனமே, பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே, பாவத்தில் விழுந்து தேவ கிருபை இழந்ததே, தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே, பின்மாறின மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனது உருகிடும். இயேசுவே, மனது உருகிடுமே. தியாகம் எளிமை வாழ்வில் மறைந்தே, ஸ்நேகம் உலகினிலே. தியாகம் எளிமை வாழ்வில் மறைந்தே, ஸ்நேகம் உலகினிலே. பின்மாறியோ ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே, தேடி. ஓடி ஓடி வந்தவர்கள் அன்றைக்கு இளவயதின் அன்பு, ஆரம்ப காலத்தில் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம். ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. Now you leave that love. அந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். எபேசு சபை விசுவாசிகள் எவ்வளவு உன்னதமான அனுபவத்தில் இருந்தார்களோ, வெகு சீக்கிரத்தில் பிசாசு வஞ்சித்தது போல இங்கும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நிறைய விழுந்து கிடக்கிறீர்கள், விழுந்து கிடக்கிறீர்கள். எதையாவது ஒன்று செய்யணும், எதையாவது ஒன்று செய்ய, ஆண்டவருக்கு ஒன்று செய்யணும், அதை செய்யணும். இப்போ எனக்கு அது இல்லை, நேரம் இல்லை, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ஆராதனைக்கு வருகிறத கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக இங்கே நாங்கள் போராடி செபிக்க வேண்டியது இருக்குது. வெட்கக்கேடு. சீக்கிரம் ஆராதனைக்கு வரணும், ஆராதனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆராதனைக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து உனக்குள் இருக்கிற அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் எழுந்து நிற்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆதி அன்பு விழுந்தது? We are in the last days. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டபோது
மத்தேயு 24 அதிகாரத்தில் 1-14 முடியுள்ள வசனங்களிலே 9 சைன்ஸ் அடையாளங்களை ஆண்டவர் சொன்னார். அதில் ஒரு அடையாளம் கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியார். வாசிப்போம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். என்னதான்? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். தணிந்து போகும். தண்ணி ஊத்துனா நெருப்பு தணிந்து போவது போல குளிர்ந்த நிலை, குளிர்ந்த நிலை, குளிர்ந்த நிலை. ஏசுனாலே பயப்படுற பயமே அநேகர்கிட்ட போயிட்டு. லாஸ்ட் டேஸ் the wickedness increased. அக்கிரமம் மீதியாவதினால் அன்பு என்ன செய்வது? குளிர்ந்த நிலைக்கு வருகிறது. கடைசி காலத்தில் இருக்கிற மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை தயவுசெய்து நீங்கள் வீட்டிற்கு சென்று 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 முடியவுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். லவ்வர்ஸ் ஆஃப் மணி, லவ்வர்ஸ் ஆஃப் themselves, தங்களை நேசிக்கிறவர்களாக, பணத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று. ஆண்டோடைய நேசங்க இருக்காது. ஹலோ, சுயநலம், சுய திருப்தி, உலக பிரகாரமான காரியங்களை நேசிக்கிற நேசம் தேவன் மேல் இருக்கிற அன்பை என்ன செய்கிறது? குறைய வைத்து விடுகிறது. அதனால தான் யாக்கோபு சொன்னார், உலக சிநேகம் தேவனுக்கு பகை. அப்போஸ்தலன் யோவான் சொன்னார், உலகத்தை சிநேகிக்கிறவனிடத்தில் பிதா அன்பில்லை. வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் கேட்டது போல இங்கும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் கேட்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The voice of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு மாய்மாலமான அன்பா? ஜெனியூன் லவ், ட்ரூ லவ். 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பேதுருவை ஆண்டவர் கூப்பிட்ட போது ஜனம், இனம், தன் தொழில், போட், எவ்ரிதிங் he left. அவர் மேல் வைத்த அன்பு மெசாயாவும் தெரிந்த உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார். சொன்னார், ஆண்டவரை எல்லாரும் இடரல் அடைந்தாலும் I never turn back. பொய்யாய் சொல்லவில்லை, உண்மையாகவே சொன்னார். உமக்காக என் ஜீவனை நான் கொடுப்பேன், உண்மையாகவே சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, I am ready to die for Christ's sake. அவர் நாமத்தின் நிமித்தம் மரிக்கவும் நான் தயார் என்று எப்படி பேதுருக்கிட்ட இருந்த அதே வைராக்கியம் அவரிடத்தில் வெளிப்பட்டது. ஏன் அவர் மறுதலித்தார்? ஏன் இயேசுவை தெரியாது என்று சொன்னார்? ஏன் சபித்தார்? பிசாசு சொலகினால் புடைத்ததினால். ஆனால் என் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை விசுவாசித்து பேதுருவை தேடி போய் கேட்டு, ஆண்டவர், do you love me? do you love me? என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிக்கிறாயா என்று கேட்ட அதே சத்தம் இந்த காலை வேளை இந்த சபைக்குள் துணிப்பதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். do you love me? நீ உண்மையாக என்னை நேசிக்கிறியா? உண்மையாக நீ நேசிக்கிறியா? உண்மையாக நேசிக்கிறேனா? சொன்னான் சொன்னேன், எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து எழுந்திருக்க முயற்சி செய். ஏன் சொல்கிறேன்? உன்னதமான அனுபவத்தை பெற்ற சபை எபேசு சபை, உன்னதமான அனுபவத்தை பெற்ற அப்போஸ்தலன் பீட்டர், பேதுரு, இவங்களையே பிசாசு உளத்தாட்டிருப்பானே. ஆனால் நீயும் நானும் ஏமாத்திரம், நீ நானும் ஏமாத்திரம். அவங்களே விழுந்து போயிட்டாங்க. நம்ம சும்மா பாட்டு பாடிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அவரை நேசியுங்கள். ஹல்லேலூயா. மைக்கேல் ஜாக்சன், உலகத்தில் இந்த கோடிக்கணக்கான இருதயங்கள் அவர் இருந்தார். அத்தனை பேர் அவர் அன்பு செஞ்சாங்க. ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவன். ஜீசஸ் அவரை நேசித்தாரோ? இயேசுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் இருந்ததோ? இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அடக்க ஆராதனையே நடக்கலை. பாடி வச்சிருக்கிறாங்க, ஏன் செத்தான்னு தெரியலை. போகட்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், என் நன்மை தெய்வபிள்ளையே, ஆதி துர்ச்சபையில் இருந்த விசுவாசிகளையும் அப்போஸ்தலர்களையும் பிசாசானவன் விளத்தாட்டிருப்பானே. ஆனால்
நாம் கொஞ்சம் உறுதியாக இருக்கும்படியாகத்தான் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் அல்லது இந்த சபைக்கு வருகிறதுனால நம்மளை விட அள்ளி அள்ளி கொடுத்தவங்க இஸ்ராயேல் மக்கள். கோமேதகத்தையும் வைடூரியத்தையும் இந்திர நீலத்தையும் புஷ்ப ராகத்தையும் தங்கத்தையும் வெண்கலத்தையும் அள்ளி 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 ஆண்டவருடைய பணிக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தங்கூட கானானுக்கு போகவில்லை. அதனால் கொடுக்கறதுனாலையோ உள்ள வர்றதுனாலையோ அங்கே போவோன்னு நினைக்காதீங்க. எந்த ரீதியிலையும் உன்னை பிசாசு ஏமாற்றி விடுவான். அதனால தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நான் சொன்னேன், பிசாசினுடைய அந்த கிராஃப்டினஸ், கன்னிங் இல்லையா, தந்திரம் நமக்கே தெரியாது என்னென்ன தந்திரங்கள்லாம் அவன் செய்கிறான்ட்டு. அமெரிக்காவில் இருக்கிறவங்கள பூரா பிடிச்சிட்டான். அமெரிக்காவில் இருக்கிறவங்கள பூரா எஃப்எஸ்சி சபைக்கு ஏன் போகணும் இல்லையா, அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் பிடிச்சிட்டானே அவன். கிறிஸ்டின் கண்ட்ரி போகட்டும். அதனால் அந்த காலை வேளையில் தெளிவாக நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்துறதற்காக இந்த செய்தியை நான் சொல்லவில்லை, அல்லது நீங்கள் என்னை பாராட்ட நல்ல ஒரு செய்தி என்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கிறதுக்காகல. உன் வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். சத்ரு கொண்டு வருகிற, உலகம் கொண்டு வருகிற, மாம்சத்தின் மூலமாக வருகிற, கண்களால் புலப்படாத ஆவிகளால் வருகிற அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியங்களை சொல்கிறேன். வாசிக்க கேட்டும் யாரால் நமக்கு யுத்தங்கள் உண்டு என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நன்றாக அந்த வசனத்தை நன்றாக வாசித்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஒரு விசுவாசியின் உலக பிரகாரமான மனிதன், அவன் உலகத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு மிக பெரிய ஆபத்தான நிலையில் இருக்கிறான் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் அந்தகார லோகாதிபதிகளாலும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளாலும் உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை சிஸ்டர், பிரதர், அவுட் சைடர்ஸுக்கு என்ன இருக்குது? பெரிய யுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சத்தியம், இந்த உண்மை இன்னைக்கு அவுட் சைடர்ஸுக்கு, வெளியே இருக்கிற புற மதத்தவர்களுக்கும் நாமினல் கிறிஸ்டியன், பெயர் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதனால தான் அவங்க பேய் பிடிச்சவங்களா, பில்லி சூனிய ஏவல் செய்வனைகளில் கட்டப்பட்டவர்களாக, அதில் விடுதலை பெற முடியாதபடி அங்கு ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, மந்திரவாதியை தேடுறாங்க, பூசாரியை தேடுறாங்க, என்னமில்லாமல் பணம் செலவு பண்ணுறாங்க. சில பெண்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். சிலர் ஏதோ புண்ணிய ஸ்தலங்களெல்லாம் தேடி போகிறாங்க. எங்கு போனாலும் ஒன்றும் ஆகாது, அவங்க இங்கு தான் வந்து ஆக வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தியம் தெரியல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் இருக்கிற இன்விசிபிள் ஸ்பிரிட்ஸ், இவங்களால் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்பதை அறியவில்லை. ஸோ நீங்களும் நானும் அவர்களைப் போல் அங்கும் இங்கும் ஓடி ஆடி எதையும் தேடாதபடி இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்காம எழுந்து நின்று கர்த்தர் தந்திருக்கிற அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலும் அவர் தந்திருக்கிற அந்த போர் ஆயுதங்களாலும் பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 அதனால நம்ம பாடுகிறோம், கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரே சுசத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே,
கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே ஓ கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. வானிசி 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 வெற்றி பாடுவோம், நமது கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, நமது கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க மாத்திரம் உரச்ச சத்தமிட்டு ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தேயாடிட்டு இருக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க, எங்கேயும் போய் ஏமாந்து போகாத. எந்த கோயில் இருக்கிற தெய்வங்கள் உன்னை விடுதலை செய்யாது, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை மாத்திரம். இல்லையா? இல்லையா? போகிற மாதிரி இது டூப்பு விடும், கடைசி வரைக்கும் கூட இருக்கும். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு பவுல் சொல்கிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். இந்த போராட்டம் என்கிற இந்த வார்த்தைக்கு ஹேண்ட் டு ஹேண்ட், கை கலக்கிறது, அல்லது மல்யுத்தம். மல்யுத்தம்னா ஒருத்தரோடு ஒருத்தர் போராடுறது. இந்த அர்த்தம் கொள்கிற வார்த்தை தான், கிரேக்க வார்த்தை தான் இதற்கு என்ன செய்திருக்கிறார், பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் எபேசு சபையில் இருந்தவர்கள் கிரேக்கர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மல்யுத்தம். இந்த நாட்கள் நடக்கிற மல்யுத்தம் மாதிரி அல்ல, 2000 வருடங்களுக்கு முன் நடந்த மல்யுத்தம். அந்த மல்யுத்தத்தில் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைந்தவனை சாகடிக்க வேண்டும். தோல்வி பெற்றவன் செத்தாதான் வெற்றி பெற்றவனுக்கு வெற்றி பெற்றான் என்பது அடையாளம். அல்லது அவனுடைய கண்களை என்ன செய்து விடுவார்கள், குருடாக்கி விடுவார்கள், பிடுங்கி விடுவார்களாம். ஸோ 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கு நடந்த அந்த யுத்தத்தில் என் ஆண்டவர் இயேசு வெற்றி பெற்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் வெற்றி பெற்றார். அவன் நீங்கள் கேட்கலாம், சாசு சாகலையே அப்படின்னு. அவன் இனிதான் சாவான். ஆனால் ஒன்று நடந்திருக்குது, அவன் கண்ணை கர்த்தர் குருடாக்கிட்டார். அதனால தான் அவனுக்கு பேர் என்னது, பவர் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார லோகாதிபதி. இவன் என்ன செய்வான், யாரையாவது வழி நடத்தினா குருடனுக்கு வழி நடத்தினா 2 பேர் எங்கே தான் போய் விழணும். தயவுசெய்து பார்த்துக்கிறங்க, நிறைய குருடர்கள் இருக்கிறார்கள், இங்கே இல்லை, நடத்துகிறவங்க, வழி நடத்துகிறவங்க. அவன் குருடனாக இருக்கிறபடினால்தான் மகிமையின் தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது அவிசுவாசிகளுக்கு பிரகாசிக்காதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை அவன் என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தான் டிஃபீட்டட் ஒன், தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை அறிந்துவிட்டான். தனக்கு மாத்திரமல்ல, தன்னோடு கூட சேர்ந்திருக்கிற சேனைகளுக்கும் நித்தியமான ஒரு நரகம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடியினால் சபையையும் விசுவாச கூட்டங்களையும் தோற்கடித்து நித்திய மரணம் அல்லது தன்னுடைய ராஜ்யமாகிய நரகத்திற்கு இழுத்து செல்லவே ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான். அநேகர் அங்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்கள் பாதாள நோய்க்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர கர்த்தர் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. நீங்கள் ஜெயம் பெற்ற ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அறியாத இந்த சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகம் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கலாம், நரகம் உண்டு என்று விசுவாசிக்கலாம், பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கலாம், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கலாம், அவர் கன்னிமரியாடத்தில் உட்பவித்து ஆனார் என்பதை விசுவாசிக்கலாம்.
எல்லாத்தையும் விசுவாசித்து அறிக்கை பண்ணிட்டு எங்கே போயிடக்கூடாது? அங்கே போயிடக்கூடாது. யாருக்கு சொல்கிறேன் என்னங்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் எல்லா விசுவாச பிரமாணமும் நீங்கள் சொல்கிறீங்க, நல்லதுதான். சொல்லிவிட்டு இங்கே போயிடாதீங்க. எங்கே வரணும்? பரலோகம் வரணும். ஹலோ இல்லையா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. நான் வாஞ்சேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் 4 காரியங்கள் இந்த வசனத்திலே பட்டியலிட்டு சொல்லுகிறார். 1 துரைத்தனங்கள், 2வது அதிகாரம் அந்தகார லோகாதிபதி. உலகத்தில் காண்கின்ற மனிதர்கள் மூலமாக அல்லது உலகத்தின் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். நாம் காணாத ஒரு உலகம், ஆவி மண்டலம். அந்த உலகத்திலிருந்து நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு என்று சொல்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவி மண்டலம் என்று சொன்னவுடன் பயந்துடக்கூடாது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஆவிலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும்ட்டு. நோ, அதெல்லாம் வந்து நின்னால் நீங்கள் ஜெயம்பரனுங்கிற காத்து இந்த காரியங்களை கர்த்தர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? சிலர் இரவு நேரங்களில் கனவு பார்க்குறீங்க, பயப்படக்கூடாது. அது மனிதனுடைய தூக்கத்தின் அசதி நிமித்தம் வருகிற காரியங்கள். இல்லை, சிலர் கனவு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படியோ எனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்கிறேன், டிரான்ஸ், கண் விழித்திருக்கும் போதே பரலோக காட்சிகளை பாருங்கள். இல்லையா? பீட்டர் யோப்பா பட்டணத்தில் சீமோன் அந்த மீன் 17 வீட்டில் இருக்கும்போது கண்கள் திறக்கும் போதே பார்க்குற துப்பட்டி இறங்குது, பலவிதமான பறவைகள், மிருகங்கள்லாம் அதில் இருக்குது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்குறான். கண் திறந்திருக்கும் போதே பல காட்சிகளை பார்க்கிறார்கள் இல்லையா? அப்படி பாருங்கள். அதனால் கனவு பார்க்கும்போது இல்லையா, கடந்த வாரம் கூட ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அடிக்கடி கனவு நாங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கனவு பார்த்தேன். 4 பேர் என்னை சேர்த்து தூக்கிட்டு போனாங்க, எங்கே போனேனே தெரியாது. அதுக்காக 4 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கதா? கனவு பார்த்து பயப்படாதீங்க, இரவை பார்த்து பயப்படாதீங்க, நிழலை பார்த்து பயப்படாதீங்க இல்லையா? இரவை பார்த்து சிலர் பயப்படுவாங்க, நிழல் இல்லையா? வேணும்னா பயப்படுறான்டா இல்லை, என்னன்னு உங்களுக்கு காமிக்க நான் விரும்புகிறேன். ராத்திரி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் சேலை, சட்டையை, பேண்ட்லாம் துவைச்சி காய போட்டிருப்பாங்க. ராத்திரி எடுக்க மாட்டாங்க. திடீர்னு ராத்திரி முழிச்சேன்னா அந்த சேலை ஒரு மாதிரி ஆடும், ஆள் நின்று ஆடுற மாதிரி. நானே பயந்துருக்கிறேன், யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க போலன்ட்டு. அவன் இந்த ஆடு ஆடுறது, பூனை கத்துறது, பூனை குறுக்க போகிறது, நாய் கத்துனது. நாய் அது பாட்டு கத்துது. என்ன சொல்கிறாங்க? பேயை பார்த்ததுனால நாய் கத்துதுன்னு. ஏன்னா நாய் நான் பேயை பார்த்து நேட்டையாக போய் சொல்லிச்சா இல்லையா? அந்த எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? நான் இப்போ தான் பேயை பார்த்துட்டு வந்து குலைக்கிறேன் லொல் அப்படின்னா சொல்லிச்சு இல்லையா? அதனால இல்லையா, ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஃபியர் நாட். ஆவி மண்டலத்தை குறித்து பயப்படாதீங்க இல்லையா?
அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு வந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது குறித்து நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். தேவ சத்தத்தை கேட்ட நான் சாத்தானுடைய ஓலத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். அது சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஆவியான அதை நீ சொல்ல வேண்டான்ட்டார். ஓலம், பயங்கரமான ஓலம். பாருங்கள், பட்டியலிட்டிருக்கிறார். அதை என்ன செய்திருக்கிறார்? தரவரிசை படித்திருக்கிறார், ரேங்க் கொடுத்திருக்கிறார். ரேங்க் இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் மாதிரி. ஃபஸ்ட்டில் துரைத்தனம், ரூலர்ஸ், இவங்க ஆளுகை செய்கிறவர்கள். ரெண்டாவது பவர்ஸ், அதிகாரம் உள்ளவர்கள். மூன்றாவது பவர் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார லோகாதிபதி குருடன். நான்காவது வான மண்டலங்களில் உள்ள ஆவிகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் உண்டு. இதையெல்லாம் வேதத்திலிருந்தும் சொல்லலாம், உலகத்திலிருந்தும் அநேக காரியங்களை எடுத்து சொல்லலாம். எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க நேரம் இல்லை, புரியும்படியே சொல்லலாம். ரூலர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ். ரூலர்ஸ் யார் என்றால், யார் மூலமாக யுத்தம் இருந்தது என்றால், பாரோ, நேபுகாத் நேச்சார், நீரோ, இல்லை டைட்டஸ், தீத்துராயன், எல்லாம் இவங்கெல்லாம் யூதர்களை என்ன செஞ்சாங்க? சித்திரவதை செய்தார்கள். ஹிட்லர் எத்தனையோ லட்சம், 60 லட்சமானு தெரியல, யூதர்களை கொலை செய்தான். நெப்போலியன், முசோலினி, இடியமீன், இப்படிப்பட்டவர்களெல்லாம் பல லட்சங்களை கொலை செய்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யார்? ரூலர்ஸ், துறைகள், அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்தவர்கள். அடுத்தது அத்தாரிட்டிஸ். இன்னும் கம்யூனிச நாடுகள், வட இந்தியா, தென்னிந்தியாவின் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற அதிகாரமுள்ள சில ஏஜென்ட்டுகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். என் அருமை தேவ பிள்ளைகளே, ஆமென். இவர்களை கொண்டு இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் செலுத்தி கொண்டிருக்கிறான். அதிகாரம், அதிகாரம். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அவனுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த முதலாளிகிட்ட வேலை செய்கிறீங்களோ, அதனால் கிறிஸ்தவ முதலாளியை தப்பாக நினச்சிடாங்க, தோத்திரம். எந்த முதலாளிகிட்ட இருக்கீங்களோ அந்த முதலாளியும் அவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள், ஒரு பார்ட்னர்ஸ், உங்கள் கணவன்மார், உங்கள் மனைவிமார், உங்கள் பிள்ளைகள், இவங்களாம் அந்த அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகள் பின்னால் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செயல்பட வைக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஒருத்தரையும் தவறாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அல்லேலூயா. கணவன், மனைவி, பிள்ளைகள் உண்டு, அவங்களுக்கு பின்னால் ஒரு ஈவில் ஃபோர்ஸ், ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்து என்ன செய்கிறது? செயலாற்ற வைக்கிறது. அதைத்தான் நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரு? அவருடைய பவர், பலத்த சத்துவத்தின் வல்லமையும் ஆயுதங்களையும் தந்திருக்கிறார்கள். இல்லையா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளையே. எத்தனை பேர் உன் கணவனுக்கு பின்னால் இருக்கிற கெட்ட ஆவிகளை துரத்தி இருக்கிறீங்க? அத்தானத்தான் துரத்திருக்கீங்க இல்லையா? போர்மையா அப்படின்ட்டு அவருக்கு பின்னால் ஒன்று நிற்குது. மனை அவங்களத்தான் நாம் துரத்தோம். அது இல்லையா? இல்லையா சொல்லுங்க. நம்ம எல்லாம் நினைக்கிற மனுஷனைத்தான் பிசாசாய்க்கிறோம். அல்ல அல்ல. அதனால தான் நம்ம இனம் கண்டு அதெல்லாம் பின்பதில் நான் சொல்லுகிறேன், அவைகளை நாம் துரத்த வேண்டும். அதுக்கு தாங்க நமக்கு ஆயுதங்களை தந்திருக்கிறார், நமக்குள்ள அந்த வல்லமையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவங்களுக்கு பின்னால நின்று ஒரு திரள் கூட்டம், அது துரைத்தனமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அந்தகார லோகாதிபதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய மண்டலங்களில் இருக்கிற ஆவிகளாக இருந்து அவங்களுக்கு பின்னால் செயலாற்றி கொண்டிருந்தாலும், உன் சார்பிலும் உன்னோடு கூட இருந்தும் உனக்கு பின்னாக செயலாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த காலவேளையில் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்றேன். நான் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு காரணம், அநேக எழுப்புதல் பிரசங்கிமாருடைய செய்தியை கேட்டு, அநேக எழுப்புதல் தேவ ஊழியருடைய புஸ்தகங்களை படித்து
இதே அனுபவம் எனக்கு வேண்டும் என்று கேட்டதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நான் இப்படி மாற வேண்டும், கர்த்தரின் சார்பில் நிற்க வேண்டும் என்று விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உன் வீட்டுக்கு இருக்கிற எல்லாரையும் ஒன்னால் துரத்த முடியும். ஹல்லேலூயா. பண்ணுமா? கர்த்தர் நம் சார்பில் நிற்கும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஓ, கர்த்தர் என் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து உற்சாகமாமே கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். விரட்டும். வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் பாஸ்டர் கேட்க நீ என்னமோ சொல்லிட்டீங்க, சாசு மாதிரி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? சாசத்தான் நீங்கள் விரட்டுமே ஒழிய நீங்கள் சாசு மாதிரி போய் நின்றக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி அநேக வீடுகளில் ரட்சிப்பு இல்லை. அழகாக சாஃப்டாக செயலாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இல்லையா? அந்த பலத்த சத்துவத்தை தான் பவுல் எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-20 எழுதியிருக்கிறார். எபேசு மக்களுக்கு எப்படி தெரியலையோ அதே போல் இன்றைய நாள் விசுவாசிகள் அநேகருக்கு அந்த கிரேட் பவர் அல்லது கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவர், அப்படியே அந்த பலத்த வல்லமை என்னன்னு தெரியல. இந்த வல்லமை என்ன? வாசிங்க சிஸ்டர் 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில் என்னிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. கைதட்டு நம்ம ஆண்டவருக்கு. இது என்னங்க துரைத்தனம்? இவன் என்ன ரூலர், இவன்ட்ட என்ன பவர்? எங்க அப்பா கிட்ட இருக்குது பெரிய பவர். எல்லாவற்றிற்கு மேலாக அவர் உயர்த்தி விட்டார். அதான் இயேசு சொன்னார், எனக்கு தந்தவர் எல்லாரையும் விட பெரியவர். அல்லேலூயா. இந்த ட்ரூத் அன்றைக்கு எபேசு சபை விசுவாசிகளுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு தெரியாததினால்தான் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? போராடி கொண்டிருக்கிறார். இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன செஞ்சிச்சு? பழைய ஏற்பாட்டில் செத்தவங்களை எலியா எழுப்பினார், எலிசா எழுப்பினார். புதிய ஏற்பாட்டில் செத்து போனவங்களை ஆண்டவர் இயேசு எழுப்பினார், பேதுரு எழுப்பினார், தொற்காலை ஐதிகுவை பவுல் எழுப்பினார். இப்படி ஒருத்தர் செத்து போனவங்க எழுப்புறதுக்கு ஒரு மனிதன் தேவையானா
அவங்கள்ட்ட இருந்து அந்த வல்லமை மூலமாக ஆண்டவர் எழுப்பினார். ஆனால் கிறிஸ்து மரித்து விட்டார். 3 நாட்கள் கல்லறைக்கு அவர் இருக்கும்போது தேவன் தன்னுடைய ஆவியை, பலத்த சத்துவத்தின் வல்லமையை கல்லறைக்கு அனுப்பி மரித்து போன அந்த சடலத்துக்கு உயிர்வை கொடுத்து கல்லறை விட்டு வெளியே கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல, அதே வல்லமையினால் பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போய்விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அந்த வல்லமை தாங்க உங்களுக்குள்ள இருக்குது. சொல்லுங்கள், அந்த வல்லமை தான் எனக்குள்ள இருக்குது. நான் எங்கே போய் சொல்லேனே தெரியல. அந்த வல்லமை அது 4 பேர் தான் முன்னா. எல்லாரும் சொல்லுங்கள், அந்த வல்லமை தான். கேட்கல. கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை தான் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கிருபைகளையும் பெற்ற உன்னதமான அனுபவத்தை பெற்ற எபேசு சபை விசுவாசிகளுக்கு இந்த காரியம் தெரியலை. அதுபோல் இன்றைய நாள் விசுவாசிகளுக்கும் தெரியலை. அதனால தான் பேய் பிடிச்சிருக்கு எனக்கு. என் தொழில் முன்னேறாமல் யாரோ செய்வனை வச்சுட்டா. யார் சொல்கிறா? யார்? நாங்கன்னு சொல்லுங்க இல்லையா? யாரோ செய்வனை வச்சுட்டா. ஏதோ பில்லி சுனி வச்ச மாதிரி எனக்கு தெரியுது. நோ, ஒன்றும் நடக்காது. இல்லையா? இந்த மாதிரி விசுவாசிகள் தான், நன்றாகி கவனியுங்கள், ஆண்டவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைன்னு தெரியல, வேத வசனம் சரியாக தெரியாத இந்த விசுவாசிகள் ஏதோ பேய் பிடிச்சிருக்குது இல்லையா, நோய் வரும், பேய் பிடிச்சிருக்குன்றுவாங்க, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் செய்வனைன்றுவாங்க, மிஷின் ஓடாமல் இருக்கும் அதுன்றுவாங்க, தொழில் நடக்காமல் இருக்கும் இதுன்றுவாங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? தகடு எடுக்கிற, செய்வனைகளை எடுக்கிற ஊழியர்களையும் சில ஊழியக்கார பெண்களையும் தேடி போகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஒருவேளை நீங்கள் கூட தேடி போயிருக்கலாம், தோத்திரம் சவுல் மாதிரி. உண்மைதான் சொல்லுங்க, ஏற்றுங்க பார்ப்போம். உண்மைதான் சொல்லுங்க, உண்மைதானே? சத்தியத்தை அறியாதனால எங்கேயோ ஒருத்தட்ட போய் குறி கேட்க போகிறது. யாரோ ஒருத்தன் சொல்லிடுவான், உன் ஃபேக்ட்ரி நடக்கலை, உன் தொழில் நல்லா நடக்கலை, உன் வருமானம் குறையுது, உனக்கு சம்திங் ராங். ஏதோ யாரோ ஒருத்தர் என்னத்தையோ செஞ்சிருக்கிறாங்க. டூ நாட் பிலீவ் இட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொன்னேன் இல்லையா, அவங்க தான் அங்கே இங்கே போகணும். நீ இருந்த இடத்துல உனக்கு இருக்கிற பலத்த சத்துவத்தின் வல்லமையினால அதை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய சபைக்கு ஒரு விசுவாசி, யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்க செய்கிற தொழிலையும் சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு அந்த சகோதரியை பார்க்கும்போது என்னுடைய ஆவியிலே ஒரு போராட்டம். என் மனைவி சாட்சி, இவங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. செல்வி, கொஞ்சம் அவங்கள நீ விசாரின. அவளும் பயந்து போய், நான் என்ன விசாரிக்க, இல்லை என்னுடைய ஆவியில் அவங்கள குறித்து ஒரு கலக்கம் இருக்குது, சரியே இல்லை, அவங்க கொஞ்சம் நீ விசாரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு அவங்களே வந்துட்டாங்க. ஏக்கா ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஆராதனை, ஒரு 2 ஞாயிறுக்கு முன்பு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை, நான் உங்களை குறித்து அவங்க பாரப்பட்டுருக்கா, நீங்கள் அவங்கக்கிட்டே பேசுங்கன்னு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கள் இதில் ஒரு சின்ன பிரச்சனை. நான் தான் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும்போது போய் ஜெபிச்சுட்டுலாம் வந்தேன். ஆண்டவர் நல்ல காரியங்களெல்லாம் சொன்னார். பின் காலத்தில் அது நன்றாக வளரும் என்று இப்பவும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், அது வளரும். உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். ஏன்னா எங்களுடைய ப்ரொடக்ஷன், எங்களுடைய உற்பத்தி பொருள் அது என்னன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருங்க, தோத்திரம். அது திங்கக்கிழமை மாத்திரம் சரியாக வர மாட்டேங்குது. ஆனால் மற்ற நாள் வருதா அப்படின்னா, மற்ற நாள்லாம் வருது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த நாள்லாம் வருது, தோத்திரம். சரி, திங்கக்கிழமை மாத்திரம் வர மாட்டேங்குது. சரி, அதுக்காக எங்கள் உறவினர்கள் மெட்ராஸில் இருக்கிற ஒரு சிஸ்டர், ஜெபிக்கிற ஒரு சிஸ்டரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க வந்தாங்கன்னா துல்லிதமாக சொல்லிடுவாங்க, என்ன எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஓஹோ,
நீங்கள் அனுமதிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அது எப்படின்னு நான் செய்வேன். ஆமான்னு சொல்லியிருந்தேன், நான் ஒரு பிடி பிடிச்சிருப்பேன். அது என்ன சிஸ்டர் இல்லையா? அங்கே ஒன்றுமே இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள், அதை சரி பண்ணிட்டா போதும். இப்போ சேலஞ்ச் பண்ணுவோம். நான் சவால் விடுகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்போம். நாளை திங்கக்கிழமை அந்த பொருள் உண்டாகுதா இல்லையான்னு பார்ப்போமா அப்படின்னு. சரிண்ணே அப்படின்னாங்க. பயங்கரமான ஒரு ஜெபம் செவிச்சிட்டு, ஆண்டவரே நாளை திங்கக்கிழமை என்ன நம்மளை வெக்கப்படுத்துறாதையும் இல்லை, சவால் விட்டு ஜெயிச்சிருக்குது, காரியத்தை வாக்கி செய்யுன்னு சொல்லி ஜெயிச்சார். அதுமாதிரி திங்கக்கிழமை காலையில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, சரி காரியம் சக்ஸஸ் போலேன்னு சொல்லி நான் எடுக்க இல்லை, நம்ம வீட்டுக்காரமாக எடுத்தாங்க. இந்த சப்ஜெக்டை பற்றியே பேசவே இல்லை. நான் நினச்சேன் சரி நடக்கையில் போல் அப்படின்னு, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். சரியா 3 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரே ஃபோனில் சிரிப்பு, கக்க. அப்படின்னா என்னண்ணா, எக்கா நல்லா வந்துட்டுக்கா, எக்கா நல்லா வந்துட்டு. அவன் அவங்கள்ட்ட கொடுத்து என்னிடம் ஒரே சிரிப்பு. எனக்கு ஒரு 4 ஜாமான் அனுப்புனாங்க, தோத்திரம். சிஸ்டர் பிரதர் இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்களில் இப்படி போலித்தனமான காரியங்கள் சிலர் எழும்பியிருக்கிறார்கள். நாங்கள் தகடு எடுப்போம், தட்டி எடுப்போம் அப்படின்னு. ஊழியர்கள் அப்படித்தான். அப்படிப்பட்ட ஊழியர்கள் வருவார்களே, ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்கயா, நானே எனக்குள் இருக்கிறவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவான சத்தியத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஆழமான இந்த அனுபவத்தை தெரியாதனால தான் பவுல் அதே சபைக்காக 1:17 20 முடிய ஜெபம் செய்கிறார். அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அவர் தந்திருக்க அந்த போர் ஆயுதங்கள் இருக்கிறபடியினால் ஒரு கால் சாத்தானோ நம்முடைய சேனைகளோ ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை நமக்குள் இருக்கும். அதாவது சின்ன பிள்ளை சொல்லிச்சு, எனக்குள் இருக்கிற இயேசுவை கதை தரங்கன்னு சொல்லுவேன். அந்த வல்லமை நமக்குள் இருக்கும்போது பாவம் இருக்காது, பரிசுத்தம் இருக்கும். பாவம் இல்லாமல் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல சாத்தானும் சரி அவனுடைய சேனைகளும் சரி ஒரு நாள் வராது என்பதை தெளிவாக இந்த காலை வேளையில் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்தினுடைய எல்கைகள் ஆப்கானிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், சீன எல்லைகளில் இருக்கிற அந்த சோல்ஜர், அந்த வீரன் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய ஆயுதத்தோடு கூட இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஆயுதத்தோடு. ஒரு தீவிரவாதி கூட, ஒரு ஆள் கூட உள்ள நுழையாதபடி அவன் என்ன செய்யறான், காவல் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு சத்ருவாகிய அல்லது ஒரு தீவிரவாதி உள்ளே வரும்போது ஓடி விடாதபடி அவனை எதிர்த்து போராடுகிறான். போராடி கொண்டிருக்கும் போதே என்ன செய்கிறான், தன்னுடைய அந்த கம்யூனிகேஷன், அதாவது அப்பவும் இருந்துச்சு இல்லையா, 50 வருடங்களுக்கு முன்பு செல்ஃபோன் வருவதற்கு முன்பு பலவிதமான காரியங்கள் வருவதற்கு முன்பாகவும் நல்ல கம்யூனிகேஷன். இன்றைக்கி அட்வான்டேஜஸ் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால உடனே என்ன செய்யறான், தன்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸருக்கு சொல்கிறாப்புல, இந்த மாதிரி தீவிரவாதி உள்ளே வந்திருக்கிறான், நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னோன்னே அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் சும்மா இராதபடி அந்த ஃபோர்ஸஸை, அந்த சத்துருவனுடைய கூட்டத்தை எதிர்க்க இவர் ஒரு கூட்டத்தோடு வருவது போல நாம் சத்துருவை எதிர்த்து நிற்கும் போதே நம்முடைய கமாண்டிங் ஆஃபீஸர் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் பலத்த சேனையோடு கூட வந்து நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதையெல்லாம் அங்கே சொல்கிறது கிடையாது. ஒன்றுக்கு உதவாத செய்வினைகள் எடுக்கிற, தட்டு எடுக்கிற, தகடு எடுக்கிற ஏமாற்று ஊழியக்காரர்களை நாம் நம்புகிறோம். அங்கே சொல்லுங்க. ஹலோ லார்ட், நான் ரவி ஸ்பீக்கிங். என்னப்பா ஒரு 4 கூட்டம் வந்திருக்கு, என்னன்னு பாருன்னா, சரி நீ பேசாமல் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், லார்ட் ஆஃப் ஆர்மி. கதை சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். இதைத்தான் யோசபாத்துடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். திடீரென்று 3 தேசத்து ராஜாக்கள் வந்து விட்டார். சாஸ் வந்துட்டான், அந்தகார லோகாதிபதி வந்துட்டான், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவி. இவர் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு கூட நோ டைம். பார்த்தார், ஒன்று செஞ்சார், ஃபாஸ்ட் அறிவிச்சிட்டார் தேசமெங்கும்.
உபவாசத்தை அறிவிச்சிட்டார். அறிவிச்சிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டர்கிட்ட போய், ஐ ஹாவ் நோ பவர், பவர்லெஸ் லார்ட். யாராவது ஜெயிப்போமா? இல்லையா? ஜெயிக்கிற ராஜா ஜெயிக்கிறார் பாருங்க ஜனங்களுக்கு முன்னால். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் பலன் இல்லை, இந்த கூட்டத்தை எதிர்ப்பது எப்படின்னு எனக்கு தெரியலை, ஒன்றுமே முடியல, ஒன்று மாத்திரம் என் கண் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்ன போதுண்டா, அது பார்த்தீங்கள, போதும், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? உடனே கர்த்தர் யுத்தம் செய்வான்னு சும்மா இருக்கல, ஆயுதங்களெல்லாம் அணிந்தார்கள், போர்க்களத்தில் நின்றார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் இல்லையா, ஆண்டவருக்கு தெரிவிச்சுட்டு நம்ம நின்னா போதும். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் நமக்கு வேண்டாம். யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம். யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆமென். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம், சாத்தானோடு யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம். ஹல்லேலூயா. செய்வேன்னு சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை செஞ்சுட்டு தான் என்கிட்ட நீங்கள் வரணும், செய்யாமல் வராதுங்க. ஆண்டவர்கிட்ட தெரிவிங்க. ஆள் சொல்கிறா இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு, காலப்பான்மை. நம்ம அவரையெல்லாம் நோக்கி கூப்பிடாம வேறு யாரையெல்லாமல் நோக்கி கூப்பிட்டுட்டு முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அவருக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் யோசபாத் செய்கிறார். அதான் இன்னைக்கு இயற்கையாக நடக்கிற காரியம் அதுதான். ஆவிக்குரியவளாகி நாம் அதைத்தான் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார்கள் இல்லையா. ஆரம்ப நாளில் நான் சொன்னேன், an unending war. இந்த யுத்தம் ஒரு முடிவில்லாத யுத்தம், till our death. என்னுடைய மரணம் வரைக்கும் அது நடக்கும், அது ஆண்டோடைய வருகை வரைக்கும் அது நடக்கும். அது இல்லையா. அதை நம்ம போராடிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியது, ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். அது இல்லையா. இதைத்தான் யாத்திராகமத்தில் நாம் பார்க்கிறோம். ரெவி தீமிலே அமலேக்கியன் இஸ்ராயலை எதிர்த்து வந்தபோது யோசுவா யுத்தம் செய்தார். மோசஸும் ஊரும் ஆரோனும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். வெற்றி கிடைச்சிச்சா தோல்வி கிடைச்சிச்சா? வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைத்தவுடன் யோசுவா தான் போர் முனையில் நின்று யுத்தம் பயங்கரமாக செய்கிற. வெற்றி கிடைத்த உடனே மகிமை யாருக்கு செலுத்தினாங்க? கர்த்தருக்கு செலுத்தினாங்க. அது இல்லையா. த லார்ட் இஸ் அவர் பேனர், யெகோவா நிசி என்று ஒரு கம்பத்தை நட்டி அவருக்கு மகிமை செலுத்தினார்கள். தேவஜனமே, நீ 1000 யுத்தங்களில் வெற்றி பெறலாம், அந்த மகிமை அவருக்கு தான். அதில் இல்லையா, அவருக்கு தான் நீ செலுத்தணும் இல்லையா. நான் ஜெயித்தேன் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா. ஜெபம், ஆண்டவர் தான் அந்த பொருளை என்ன செய்வார், ஆசீர்வதித்தார். சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தான் இல்லையா. அவர் தான் செய்கிறவர், யெகோவா நிசி. அதில் இல்லையா. அப்போ தான் ஆண்டவர் மோசஸ் இடத்துல சொல்கிறார் ஒரு காரியத்தை. மோசஸ் அதை சொல்கிறார் ஜனங்களுக்கு. அமலேக்கியனுக்கும் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேரம் அமலேக்கியன் எப்போதும் கையை நீட்டி கொண்டிருக்கிறபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் இந்த யுத்தம் நடக்கும் என்று சொன்னார். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அதான் நடந்து தொடர்ந்து வந்து அவன் ஆண்டவருடைய வருகை வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதெல்லாம் பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. வெற்றி பெற்றுக்கிட்டே போகணும். அதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அதுக்கு தான் அடையாளமாக இருக்குது. ஒருத்தர் கூட அங்கே தோல்வி அடையலை. தீமையாக நடந்த ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த ராஜாக்கள் தான் தோல்வி அடைஞ்சாங்களே ஒழிய, ஆண்டவரை நேசித்த ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்த ராஜாக்கள் அத்தனை பேரும் வெற்றி அடைஞ்சது போல நீங்கள் நான் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவதாக இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், இனங்கண்டு கொள்ள வேண்டும். பிசாசிடமிருந்து வருகிறதா, உலகத்திடமிருந்து வருகிறதா, அல்லது
கண்கள் காணாத ஆவிகளிடமிருந்து வருகிறதா என்பதை இனங்கண்டு கொண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும். அல்ல இல்லையா? எல்லாமே சாசு தான் கொண்டு வரது நம்ம எண்ணிடக்கூடாது. இதுக்குத்தான் முதல் செய்தியிலே நான் சொன்னேன், பவுல் அப்போஸ்தலன் பிரிதியா கலாத்தியா நாட்டு வழியாய் போகும்போது அந்த பயணத்தை தடை செய்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 16:6-10 முடிய வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, என் பயணத்தை பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார் என்று. இரண்டாவது, தெசலோனிக்கா நகருக்கு பட்டணத்திற்கு போக பிரயாசப்பட்ட போது அந்த பயணத்தை தடை செய்தது யாரு? பிசாஸ். ஏன் இதையும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி இருக்கலாம் அல்லவா? 1 தெசலோனிக்கா 2:18 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே இனங்கண்டு கொள்கிறார், ஐடென்டிஃபை பண்ணுகிறார், இந்த ப்ராப்ளம் எங்கிருந்து எனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. இது எல்லாமே சாசுன்னு சொல்லிடக்கூடாது. இனங்கண்டு கொண்டார், சாத்தான் தடை பண்ணினான் என்று. ரோமாபுரிக்கு இப்பொழுது பயணம் செல்ல வேண்டும். ரோமர்கள் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களையும் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய சித்தத்திற்கு என் பயணத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே சாசையும் சொல்லையில, பரிசுத்த ஆவியானவரும் சொல்லையில. ஸோ இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையினால் நாம் இனம் கண்டு கொண்டு அதற்கு ஏற்ற நடவடிக்கை நாம் எடுக்கும்போது நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் இருப்பது உண்மை, அவன் யுத்தம் செய்கிறவர்கள் வல்லவனாக இருக்கிறான். ஸோ அதனால் we face a powerful army. அதனால் ஒரு பெரிய வல்லமையான ஒரு படையை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தயவுசெய்து வழக்கத்தின்படி செய்தியை கேட்டது போல் நீங்கள் கேட்டுட்டு போகாதீங்க. கேட்டுட்டு போகாதபடிக்கு எனக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக, என்னுடைய தொழிலுக்கு எதிராக, என்னுடைய சரீரத்துக்கு எதிராக போராடுகிற சத்துருவை நான் ஜெயம் பெறுவேன். கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சுகர் வந்தால் பயம், ஒரு அல்சர் வந்தால் பயம், ஒரு முதுகு வலி வந்தால் பயம், கால் வலி வந்தால் பயம். ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். தயவுசு பாட்டே பாடாது இல்லையா? பயந்துக்கிட்டு பாட்டு பாடக்கூடாது. இயேசு கூட இருந்த 11 சீஷர்கள் எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, அது மாதிரி இந்த இயேசு நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை நியாயப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கணும், உங்களுக்கு சுகர்னு சொன்னீங்களே, நல்லா இருக்கீங்களே? ஆனால் நல்லா தான் இருக்கிறேன், இயேசு என் கூட இருக்கிறேன். முதுகு வலின்னு சொன்னீங்களே, நல்லா என்னமில்லாமல் சரிங்க, ஒன்றும் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். பலவீனங்களை தாங்குகிறவர், பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறாங்க. ஃபெய்த்து தாங்க, ஃபெய்த்து தான் பேசிக். இந்த ஃபெய்த் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. போகட்டும். ஆகையினால் என் அருமையானது என்றிலே, we face a powerful army whose goal is to defeat the church and believer. அவனுடைய எண்ணம், அவனுடைய அந்த கோல் சபையும் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? தாக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சத்துவத்தின் வல்லமையும் அந்த ஆயுதங்களையும் தந்திருக்கிறார். நேரம் இல்லை, கர்த்தர் சித்தமானா அடுத்த வாரம் 6+1 6 ஆயுதங்கள், ஜெபம் என்கிற ஆயுதம், இதை குறித்து ஆவியாளர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க கலட்டிட்டு மாற்றுற மாதிரி ஆயுதங்கள் கிடையாது. இது பெர்மனண்ட் வெப்பன்ஸ், நிரந்தரமாக நம்மளோட கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இதில் ஒரு ஆயுதம் குறைஞ்சாலும் நம்மளை ஈஸியாக அவன் தாக்கிடுறான். இவ்வளோ நேரம் உற்சாகப்பட்டீங்க, அவனை வீழ்த்திடுவேன் கொன்றுவேன்னு. அவனுக்கு தெரியும், ஓஹோ ரெச்சிப்பில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி தலையில் ஒரே போட்டுருவான். ரைட்டஸ் லைஃப் இல்லையே உங்ககிட்ட,
உன்னுடைய பிரஸ்ட் பிளேட் சரியா இல்லையா, நீதியின் மார்க்கவசம் ஒரே குத்து நெஞ்சில் குத்திடுவான். உன்கிட்ட விசுவாசமே இல்லையே, உன் விசுவாச கேடகம் ஓட்டையா இருக்குன்னு சொல்லி ஒரே அடி மொத்தமாக. அதனால் ஒன்று குறைஞ்சாலும், அதை அடுத்த வாரம் நான் கொஞ்சம் விலைக்கு சொல்லுவேன், ஒன்று குறையா இருந்தாலும் நம்மளை தாக்கிடுவான், காயப்படுத்திடுவான், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்து கூட நமக்கு வந்துடலாம் மேபி. அதனால ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட், புட் ஆன் ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட், முழு அந்த ஆயுதங்களையும் தரித்தவர்களாக நாம் நிற்கும்போது அவனை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் செய்ய நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். யுத்தத்திற்கு ஆயத்தமாவதற்கு முன் நம்முடைய ஆண்டுடைய அந்த வல்லமையும் அவருடைய ஆயுதங்களையும் நாம் அணிந்தவர்களாக மாத்திரமல்ல, யுத்தத்திற்கு போவதற்கு முன் கர்த்தரிடத்தில் எல்லா காரியத்தையும் தெரிவித்து அவரிடத்தில் ஒப்புவித்து நாம் போகும்போது இந்த யுத்தத்தில் அவரே நமக்கு ஜெயத்தை தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். இல்லையா? எல்லாரும் எழுந்து நிற்போமா, பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு தோல்வியா வெற்றி. ரைட், நீங்க உட்கார்ந்து சொல்ல கேட்கல என்ன? ஓகே ஓகே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஓ சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதியும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளையும் நாங்கள் ஜெயம் பெற வேண்டிய நல்ல அருமையான ஒரு பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் இருப்பதற்காக எமக்கு கோடி கோடி நன்றிகள் ஐயா. மை பற்றி அறியாத ஒரு மனுஷன், சத்தியத்தை குறித்து தெளிவில்லாத ஒரு மனுஷன், ஞானமில்லாதவன், நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக அபரிதமான ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக அவரை கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. கொளுத்த கண்டுகளை போல வளர்வார்கள் என்று சொன்னவரே, அப்படியே நம்முடைய பிள்ளைகளை புஷ்டியும் கொழுப்பும் நினமும் நிறைந்த ஆடுகளாக நீர் வளர்த்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய தொழில்களில் வருகிற இடர்பாடுகளை குறித்து நீ பயப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையும் எனக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கங்களின் தந்திருக்கிறபடியினால் செய்வனையாயிருந்தாலும் பில்லி சூனியங்களா ஏவல்களாக இருந்தாலும் சரி, மாந்திரிகம் தந்திரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய கிருபையினால் நான் ஜெயம் பெறுவேன் என்கிற விசுவாசத்தை இன்றைக்கு அவர்களுக்கு ஊற்றிவிட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வட இந்தியாக்காரர்களும் சரி, தென் இந்தியாக்காரர்களும் சரி, என் பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி ஏமாற்றாதபடிக்கு
அவர்களுக்கு உண்டான காரியத்தை அவ்வப்போது அவர்களுக்கு அருளி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே கஷ்டம், கணவன்மாரால் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் லகுவாக ஜெயம் பெறுவேன் என்கிற ஆழமான சத்தியத்தை அறிந்து சாத்தானுக்கு சவால் விடுகிற கூட்டமாக இவர்களை நீர் நியமித்து விட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். Appointed as your soldiers, நீர் எங்களை சேனைகளின் வீரர்களாக மாற்றியிருக்கிறேன். எங்களுக்கு முன்னாக நீர் செல்கிறேன். உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நல்ல ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே.